Hey guys, welcome to my channel. நம்ம அனாலிசிஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிஃப்டி அனாலிசிஸ் போட்டிருந்தோம். எப்போனா ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அடுத்த வீடியோ போட்டிருப்பேன். ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆக கிடையாது. ஃபுல் பேக் ரேலி வந்தது 23,300 அந்த ரேஞ்ச் வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ஒரு வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிஃப்டியோட மெயின் சப்போர்ட் ஏரியா அங்கிருந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி டர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஹையாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து பேங்க் நிஃப்டியை பற்றி பார்த்துடலாம். ஓகேங்களா, பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்கு அப்படின்னா 2025 ஓகேங்களா, மார்ச் மந்த் அந்த டைமில் மார்ச் 10 அந்த டைமில் ஒரு சப்போர்ட் எடுத்து போகும்போது என்னாச்சுன்னா ஆல் டைம் ஹை வந்தது. நிஃப்டி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வரல. பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி இந்த 3 நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வந்துட்டு கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஹை வராமல் ஆல் டைம் ஹை வராமே கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, இப்போ இதில் என்ன நடந்திருக்கு பேங்க் நிஃப்டியில் சிம்பிள். நீங்கள் வந்து நியூஸு அது இதெல்லாம் கொண்டு வந்து கம்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டே பண்ண முடியாது. ஓகேங்களா, டெக்னிக்கலே டெக்னிக்கலே பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லும். ஓகேங்களா, நியூஸை பற்றி நீங்கள் கேர் பண்ணிக்கவே தேவையில்லை. ஓகே, இப்போ வந்து இங்கே நான் ஸ்டாப்பாக செல் ஆச்சு அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை பற்றி நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன், பிரேக் அவுட் ஏரியா அப்படின்னு. ஓகேங்களா, பிரேக் டவுன் ஆகக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னு. சேம் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை எவ்வளோ டைம் எடுத்திருக்குன்னு பார்த்தீங்களா, 2023 மார்ச் மந்த்து இந்த சப்போர்ட் ஹோல்ட் ஆனது. அதுக்கப்புறம் செப்டம்பர் மந்த்து இதே சப்போர்ட் தான் வந்தது. அதுக்கப்புறம் 2024 மேலேயும் இதே சப்போர்ட் தான் வந்தது. எப்போ 2024 டிசம்பர் இந்த ஜனவரி டைமில் பார்த்தீங்கன்னா 2025 பிரேக் ஆனது. பிரேக் ஆகி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சப்போர்ட் தான். இப்போது என்ன நடந்திருக்கு, அதே சப்போர்ட் தான் பிரேக் ஆகிட்டு இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃபுல் பேக்கு தான் போயிருக்கு. இங்கேருந்து பிரேக் டவுன் ஆனதுக்கு ரீடெஸ்ட்டு. அப்போ இன்னும் கீழே விழுந்தது அப்படின்னா எங்கே வரைக்கும் வரலாம்னா 52,300 அந்த ரேஞ்ச் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 52,000ங்கிறது ஒரு மேஜிக் ஃபிகர், அந்த ரவுண்டான நம்பர் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, எகைன் இந்த ட்ரெண்ட் லைன் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பையர்ஸ் உள்ள வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஒரு பிரேக் டவுனான வீடியோவை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா சேம் பிரேக் டவுன் தான். ஓகே, இப்போ இங்கிருந்தே பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகி போயிருந்தது அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த மாதிரி இருந்திருக்கும், ஆல் டைம் ஹைக்குன்னா இந்த சப்போர்ட்டை கண்டிப்பாக ஹோல்டு பண்ணி ஆகணும். தெரியுதுங்களா, இங்கே வரும்போது ரியாக்ட் ஆகிருக்கு. ஆனால் பையிங் பவர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பத்த கிடையாது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆச்சு. அப்போ பிரேக் டவுன் ஆகும்போது என்ன பண்ணலாம்னா இந்த புல் பேக்கில் இந்த புல் பேக் சப்போர்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். பட் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா 52,100 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரணும். ஓகேங்களா, ஒன்ஸ் அந்த 52,000 இந்த ட்ரெண்ட் லைன் தெரியுது பார்த்தீங்களா, 52,500 ஆர் பார்த்தீங்கன்னா 52,300 இந்த கேண்டில்ஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் ஹிட் ஆகும்போது தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுவோம் லாங் டைமுக்கு. ஓகேங்களா, ஏன்னா அங்கிருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்குன்னு பாருங்கள். இப்போ இவ்வளோ பெரிய கரெக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து அதே ட்ரெண்ட் லைன் தான் 2022 ஜூலை மந்த் எடுத்து ஜூன் மந்த்து கூட பார்த்தீங்கன்னா அதே சப்போர்ட் தான் எடுத்து மேலே போட்டு. இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிட்டு எங்கே வந்துட்டு இருக்கு, கீழே தான் வரும். இன்னொரு விஷயம், இங்கே வந்து நீங்கள் ட்ரெண்டையும் பார்க்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஃபார்ம் ஆகுது. எகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை. இந்த ஹை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஹைக்கு மேலே கேட்டிங்கன்னா கிடையாது, ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிடுச்சு. அப்போ எகைன் என்ன ஆயிருக்கு, போகும்போது இந்த ஹை எப்போ கட் பண்ணுது, ஆல்ரெடி வந்த ஹை அப்போ தான் பாசிட்டிவாக போகும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் மேலே போயிட்டு விழும்போது பெருசாக கீழே விழுகும். இப்போ என்ன நடந்திருக்கு, சேம் பார்த்தீங்கன்னா போகும்போது 56,156 அந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணணும். இப்போ கட் பண்ண கிடையாது. இப்போ என்ன நடக்கும், புதுசாக ஒரு லோ வைப்போம், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா, இதான் ட்ரெண்டு. எப்போ அந்த ஒரு ட்ரெண்டு கட் ஆகுதோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பறந்துடும். உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுக்காது. இப்போ இறங்காத மார்க்கெட்டில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வாங்கணும். அப்போ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைன் வந்தது அப்படின்னா நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ள வரக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸ்டாக்ஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு வரும்போது நல்லா கரெக்ஷன் ஆகிருக்கும், நிறையா பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் இருக்கும். ஓகேங்களா, அப்போ இப்போ எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்போர்ட். ஓகேங்களா, 52,300 52,200 இந்த ரேஞ்ச், இந்த ட்ரெண்ட் லைன் ரேஞ்சை வந்தால் லாங் டைமுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்போ இருக்கிற சப்போர்ட்லேருந்து மேலே ஏறாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஏறதுக்கு எப்போ நீங்கள் என்ட்ரி ஆகணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகும்போது நீங்கள் என்ட்ரி ஆகணும். இந்த லோ வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டு ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இப்போ எகெயின் இதே சப்போர்ட் எடுத்து மேலே கட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆக முடியும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகிருக்குன்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த ஜோனில் தான் நமக்கு கிடச்சிருக்கும். பட் இது கட் ஆகாத வரைக்கும் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா எங்கே வேணாலும் விழுகும்.
இதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் கீழே விடுவோம். இந்த ஸ்விங்கு கட் ஆனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ட்ரெண்டு அப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டு போகும் அப் ட்ரெண்டாக. ஓகேங்களா? அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு அதை பற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் அண்ட் டே டைம் ஃப்ரேமில் அனலிசிஸ். ஓகேங்களா? வீக்லி டைம் ஃப்ரேம்லேயும் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக பிரேக் டவுன் ஆகி ரீடெஸ்ட் போயிட்டு கீழே வந்துட்டுருக்கு. இப்போ 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் வரும்போது நான் அப்டேட் பண்ணேன். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகணும். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் தான் சார்ட் அப்டேட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட இங்கிருந்து நமக்கு ஒரு 2500 பாயிண்ட் வரைக்குமே மேலே போயிருக்கு பேங்க் நிஃப்டி. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. எகெயின் இந்த சப்போர்ட்டில் வந்து ட்ரை பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஒன்ஸ் இது பிரேக் ஆச்சு அப்படின்னா என்ட்ரி எடுக்கலாம் புதுசாக பையிங்க்கு. இல்லை அப்படின்னா இது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா வெயிட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் இங்கே வாங்கி திருப்பி இவ்வளோ தூரம் லாஸாக பார்க்கறதுக்கு ஒன்று கன்ஃபர்மேஷன் கிடைச்சா எடுங்க. இல்லை அப்படின்னா நம்ம சப்போர்ட்டுக்கு ஒரு டோட்டல் லைன் சப்போர்ட்டுக்கு ரெண்டில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். இந்த இடையிலாம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கேம்பிளிங். ஓகேங்களா? கேம்பிளிங் பண்ணிங்கன்னா ரிஸ்கில் தான் போய் மாட்டுவீங்க. ஆக்சுவலாக அது ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது. அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா லாஸில் தான் போய் முடியும். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப ரிஸ்கான விஷயம் இதுக்குள்ளே எடுக்கிறது. ஓகேங்களா? ஒன்ஸ் இது பிரேக் ஆச்சுன்னா மேலே போய் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா புட் ஆப்ஷன் வாங்கி வைக்கலாம். இது கீழே வந்தது அப்படின்னா புட் ஆப்ஷன் வாங்கி வச்சு அதில் ப்ராஃபிட் பண்ணலாம் ஆப்ஷன்ஸில். இல்லைன்னா ஃபியூச்சர்ஸில் ப்ராஃபிட் பண்ணலாம். பட் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ எப்போ வாங்கணும்னா ஒன்று இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனால் வாங்குங்க. இல்லை அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் ரீச் ஆனால் வாங்குங்க. ஓகேங்களா? டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லைவ் மார்க்கெட் பெட்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.